பழனிசாமி அவர்களுக்கு வேறு வழி. காங்கிரஸ் அணியிலேயும் இல்லாமல், பாரதிய ஜனதா கட்சி அணியிலேயும் இல்லாமல் தன்னந்தனியராக தேர்தலுக்கு பிறகு அவர் நின்றால் அந்த கட்சி அழிந்துவிடும். பாரதிய ஜனதா கட்சியோடு தேர்தலிலே சேரக்கூடாது என்று சாதுரியமாக முடிவெடுத்தாரே ஒழிய எப்பொழுதும் சேரக்கூடாது என்ற முடிவை எடுக்கல. அது எதிலிருந்து தெரிகிறது? கடந்த 10-15 நாட்களாக பிரச்சாரம் நடைபெறுகிறது. அதிமுக மேடையில் குறிப்பாக பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிப்பது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியின் மேடையிலே அதிமுகவை விமர்சிப்பது கிடையாது. அவர்கள் நோக்கமல்ல, அவர்கள் இலக்கல்ல இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், காங்கிரஸ் கட்சி, ராகுல் காந்தி, இவர்கள்தான் அவர்கள் நோக்கமே ஒழிய, 2 திசையிலிருந்து அம்பு எய்துகிறார்களே ஒழிய அந்த அம்பு, அந்த 2 அம்புகளும் நம்மீதுதான் பாய்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக தேர்தலுக்கு பிறகு அவர்கள் இருவரும் ஒன்று சேருவார்கள். ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் பணிவோக தெரிவித்துக் கொள்கிறேன், மோடி அவர்கள் உங்களை தழுவுவார். அது மரண தழுவல். உங்களை தழுவியவுடன் நீங்கள் கூறு கூறாக உங்கள் கட்சி உடைந்துவிடும். இதுதானே நடத்துது எல்லா மாநிலத்திலையும். இன்னைக்கு சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் ILO 10 நாட்களுக்கு முன்னாடி ஐநா மூலமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கை என்ன சொல்கிறது? இந்தியாவிலே இளைஞர்கள் மத்தியிலே வேலை இல்லாமை 35% 65% உயர்ந்திருக்கிறது. பட்டதாரி மாணவர்கள், பட்டம் பெற்றவர்கள், கிராஜுவேட்ஸ் மத்தியில் வேலை இல்லாமை 42%. இன்றைய காலை செய்தி, IIT படித்த மாணவர்கள், IITயிலிருந்து படித்த மாணவர்கள் 30% வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். 30% வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு நடந்த வேலையில் 68 லட்சம் இளைஞர்கள் விண்ணப்பிக்கிறார்கள். 48 லட்சம் இளைஞர்கள் எழுதுகிறார்கள். 2 நாட்கள் கழித்து இரட்டை இன்ஜின் அரசு, டபுள் இன்ஜின் அரசு இந்த தேர்வு தாள் கசிந்து விட்டது என்று அந்த தேர்வையே ரத்து செய்கிறது. ஆக மோடி என்றவுடன் விலைவாசி உயர்வு தெரிகிறது, மோடி என்றவுடன் வேலை இல்லாமை தெரிகிறது, மோடி என்றவுடன் ஜனநாயகத்தை கழுத்தை நெரிப்பது தெரிகிறது, எதிர்க்கட்சி தலைவர்களை ஒடுக்குவது தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி பெரியசாமியை காட்டுவாரு, OPS EPS காட்டுவார். என்ன செஞ்சீங்கன்னு அவங்களே சொல்ல முடியல. எந்த மேடையிலையும், அதிமுக மேடையிலே 10 ஆண்டுகளிலே என்ன செய்தோம் என்று சொல்ல முடியவில்லை. இந்த 3 ஆண்டுகளிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த முத்தான திட்டங்களை, முத்திரை திட்டங்களை நான் சொல்கிறேன். 1,15 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை. ஆண்களும் கைதட்டுவதை பார்த்து நான் பாராட்டுகிறேன். காரணம், அவங்களுக்கு லாபம். உங்களுக்கு தான் 1000 ரூபாய் நினைக்காதீங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலைன்னா அவங்கள போய் பணம் கேட்பீங்க. ஆக உங்களுக்கு லாபம், அவங்களுக்கு மிச்சம். லாபம் மிச்சம். ஒரே கல்ல 2 மாங்காய். 1000 ரூபாய் கொடுத்து உங்களையும் மகிழ்வித்திருக்கிறார், உங்களையும் மகிழ்வித்திருக்கிறார். ஃபீஸ் சார். மா, எதுக்கு வளையல் கழறீங்க? இல்ல மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதுல ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி? மா, இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை பற்றி சரியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியும் அதை போன்ற ஒரு அரசியல் கட்சின்னு நினைக்கக்கூடாது. தமிழ்நாட்டிலே இந்தியா கூட்டணி அதை அதிமுக அணி எதிர்க்கிறது, பாரதிய ஜனதா கட்சி அணி எதிர்க்கிறது. ஆக 2 அணிகள் நம்மை எதிர்க்கிறார்கள் என்று மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது தோன்றும். 2 அணிகளும் ஒன்றுதான், ஒரு அணிதான். காரணம் இல்லாமல் 2 அணிகளாக பிரிந்திருக்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். காரணத்தோடு தான் அவர்கள் 2 அணிகளாக பிரிந்திருக்கிறார்கள்.
3 மாதத்துக்கு முன்னால் வரை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் நாள்தோறும் நரேந்திர மோடி அவர்களோடும் அமித்ஷா அவர்களோடும் பேசிக்கொண்டிருந்தார். கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இப்பொழுது கூட்டணி இல்லை போன்று தோற்றம் இருக்கிறதே ஒழிய தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே தோல்வி அடைந்தாலும் அவர்கள் கூட்டணி வைத்துக் கொள்வார்கள் என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வேறு வழி? பழனிசாமி அவர்களுக்கு வேறு வழி? காங்கிரஸ் அணியிலேயும் இல்லாமல், பாரதிய ஜனதா கட்சி அணியிலேயும் இல்லாமல் தன்னந்தனியராக தேர்தலுக்கு பிறகு அவர் நின்றால் அந்த கட்சி அழிந்துவிடும். பாரதிய ஜனதா கட்சியோடு தேர்தலிலே சேரக்கூடாது என்று சாதுரியமாக முடிவெடுத்தாரே ஒழிய எப்பொழுதும் சேரக்கூடாது என்ற முடிவை எடுக்கல. அது எதிலிருந்து தெரிகிறது? கடந்த 10-15 நாட்களாக பிரச்சாரம் நடைபெறுகிறது. அதிமுக மேடையில் குறிப்பாக பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிப்பது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியின் மேடையிலே அதிமுகவை விமர்சிப்பது கிடையாது. அவர்கள் நோக்கமெல்லாம், அவர்கள் இலக்கெல்லாம் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், காங்கிரஸ் கட்சி, ராகுல் காந்தி, இவர்கள்தான் அவர்கள் நோக்கமே ஒழிய 2 திசையிலிருந்து அம்பு எய்துகிறார்களே ஒழிய அந்த 2 அம்புகளும் நம்மீதுதான் பாய்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக தேர்தலுக்கு பிறகு அவர்கள் இருவரும் ஒன்று சேருவார்கள். ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் பணிவோக தெரிவித்துக் கொள்கிறேன், மோடி அவர்கள் உங்களை தழுவுவார், அது மரண தழுவல். உங்களை தழுவியவுடன் நீங்கள் கூறு கூறாக உங்கள் கட்சி உடைந்துவிடும். இதுதானே நடத்துது எல்லா மாநிலத்திலையும். பஞ்சாபில் அகாலி தளத்தை தழுவினார், அகாலி தளம் இருந்த இடம்லாம் போச்சு. உத்தரப்பிரதேசத்திலே மாயாவதி கட்சியை அணைத்து கொண்டார். இப்போ மாயாவதி கட்சி இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் கட்சியை தழுவினார். அந்த கட்சி படுதோல்வி அடைந்து இப்போ அந்த கட்சி சின்ன பின்னமாகிவிட்டது. மரண தழுவல் என்று தமிழ் சொல் இருக்கிறது, ஆங்கிலத்தில் ஃபேட்டல் எம்ப்ரேஸ். பாரதிய ஜனதா கட்சி யாரை தழுவினாலும் அவர்கள் பஸ்பமாகி விடுவார்கள். அந்த விளைவு தான் அதிமுகவை காத்திருக்கிறது. தேர்தலுக்கு முன்னாடி அந்த கட்சி ஏற்கனவே 2-3 கூறுகளாக பிரிந்திருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு, இந்த தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியை அடைந்த பிறகு இன்னும் மோசமாயிடும். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம். பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளைப் போல தேர்தலிலே வெற்றி, தேர்தலிலே தோல்வி. திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலிலே வெற்றி பெற்றது, தோல்வி அடைந்தது. காங்கிரஸ் கட்சி வெற்றி அடைந்தது, தோல்வி அடைந்தது. ஆட்சி செய்தோம், ஆட்சி செய்யாமல் இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அப்படி அல்ல. பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம் அனைத்து கட்சிகளையும் ஒழித்து விட வேண்டும். ஒரு அரசியல் கட்சிக்கு வருமான வரியே கிடையாது. நான் இந்தியாவின் நிதியமைச்சராக 10 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். வருமான வரி இலாக்கா நிதி அமைச்சகத்துக்கு உட்பட்டது. வருமான வரி அறவே கிடையாது ஒரு அரசியல் கட்சிக்கு. அந்த சட்டத்திலேயே வருமான வரி விலக்கு இருக்கிறது. ஆனால் அந்த வருமான வரித்துறை இன்று காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கை முடக்குகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு நோட்டீஸ் மேலே நோட்டீஸ், பத்திரிகை செய்திகள், தொலைக்காட்சி செய்திகளெல்லாம்
ஏதோ குற்றமே நிரூபணமாகிவிட்டதைப் போல. நோட்டீஸே இப்போ தான் வந்திருக்கு, வழக்கு இப்போ தான் தொடர்ந்திருக்கிறான், வழக்கு விசாரணையே கிடையாது. ஆனால் இந்த நாட்டினுடைய பத்திரிகை சுதந்திரம், தொலைக்காட்சி சுதந்திரம் எப்படி இருக்கிறது என்றால், காங்கிரஸ் கட்சி பெரிய குற்றத்தை செய்ததைப் போல, தண்டிக்கப்பட்டதைப் போல நோட்டீஸ் தான் வந்திருக்கு. வாரத்துக்கு ஒரு நோட்டீஸ். முதல் நோட்டீஸ் 1825 கோடி ரூபாய். 1825 ரூபாய் இல்லை, 1825 கோடி ரூபாய். போன வெள்ளிக்கிழமை நோட்டீஸு 1750 கோடி ரூபாய். இந்த பாவம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 11 கோடி ரூபாய் நோட்டீஸ். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் வாழ்நாளிலேயே 11 கோடி ரூபாய் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு 11 கோடி ரூபாய் வரி, வட்டி, அபராதம். காரணம் என்ன? நோக்கமெல்லாம் கட்சியை முடக்க வேண்டும், கட்சி கணக்குகளை முடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், பிறகு அழிக்க வேண்டும். எத்தனை கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து அழிந்து போயிருக்கின்றன. பஞ்சாபில் அகாலி தளம், ஹரியானாவில் ஜேஜேபி என்ற ஒரு கட்சி, உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியுடைய கட்சி, பீகாரில் எண்ணற்ற கட்சிகள், ஆந்திராவில் சந்திரசேகர் ராவ் கட்சி, எல்லாம் அழிந்து போய்விட்டன. அவர்கள் நோக்கம் என்ன? இந்தியாவில் நாடு முழுவதும் தடம் பதித்த காங்கிரஸ் கட்சியை ஒடுக்கிவிட்டால், காங்கிரஸ் கட்சியை ஒழித்து விட்டால், பிறகு மற்ற கட்சிகளெல்லாம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் மாநில கட்சிகள் தானே. இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டின் முதல் கட்சி, வலிமையான கட்சி, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக நண்பர்களே ஒப்புக்கொள்வார்கள், நாங்கள் ஒரு மாநில கட்சி. அதை போல மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியின் கட்சி வலிமையான கட்சி, முதல் கட்சி, ஆனால் அவர்கள் மாநில கட்சி. ஒரிசாவில் பிஜு ஜனதா தளம் வலிமையான கட்சி, 5 தேர்தல்களை வென்றிருக்கிறார்கள், ஆனால் மாநில கட்சி. தேசம் முழுவதும் தடம் பதித்த காங்கிரஸ் கட்சியை ஒழித்து விட்டால், ஒடுக்கிவிட்டால், அழித்து விட்டால், அனைத்து மாநில கட்சிகளையும் ஒன்றொன்றாக சமாளித்து விடலாம், பகடையாடி விடலாம் என்று மோடி அவர்கள் கனவு. காரணம், ஒரு நாடு ஒரு தேர்தல்னு சொல்கிறாங்களே, ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது எங்கே போய் முடியும்? ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு கட்சி. ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு கட்சி, ஒரு தலைவர். ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு கட்சி, ஒரு தலைவர், ஒரே மோடி. வாழ்நாள் முழுவதும் தான் பிரதமராக இருக்க வேண்டும். அப்போ மற்ற நாடுகள்லாம் இருக்குல்ல, பல நாடுகளை என்னால் சொல்ல முடியும். வாழ்நாள் முழுவதும் நான் தான் ஜனாதிபதி, வாழ்நாள் முழுவதும் நான் தான் பிரதமர். ஆப்பிரிக்க நாடுகளில் தேர்தல் நடக்குதில்ல, 85% வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெற்றார். 90% வாக்குகள் வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெற்றார். ரஷ்யாவில் நடந்து முடிந்த தேர்தலிலே 86% வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு வெற்றி பெற்றார். ஆக ஜனநாயகம் இன்று ஐசியூவில் இருக்குது. ஐசியூவில் இருக்குது ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு இதுதான் கடைசி வாய்ப்பு, கடைசி தேர்தல் என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். ஜனநாயகம் இருக்கும் பொழுதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். சுதந்திரம் இருக்கும் பொழுதுதான் சுதந்திரத்தை காப்பாற்ற முடியும். சுதந்திரம் இழந்த பிறகு சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாது. உயிர் இருக்கும் பொழுது தானே உயிரை காப்பாற்ற முடியும். உயிர் போன பிறகு உயிரை காப்பாற்ற முடியுமா? உயிர் போன பிறகு எவ்வளவு பெரிய டாக்டர்கள் வந்தாலும் உயிரை காப்பாற்ற முடியாது. உயிர் இருக்கும் பொழுதுதான் உயிரை காப்பாற்ற முடியும். அதை போல ஜனநாயகமும் சுதந்திரமும் இருக்கும் பொழுதுதான் சுதந்திரத்தை காப்பாற்ற முடியும் என்று மிகுந்த கவனத்தோடு ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பத்தாண்டுகள் மத்திய அரசு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலே நடந்தது. 10 ஆண்டுகள் மோடி அரசு நடந்தது. அதை போல 10 ஆண்டுகள் அதிமுக அரசு 3 முதலமைச்சர்கள் தலைமையிலே நடந்தது. இப்போ 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக அரசு நடக்கிறது. ஒரு தேர்தல் என்று வந்துவிட்டால் ஒப்பிட்டு பார்த்து தான் தேர்தலில் வாக்களிக்க முடியும்.
ஒப்பிடாமல் தேர்தலில் வாக்களிக்க முடியாது. 2019 தேர்தலிலே நீங்கள் தேர்ந்தது இந்தியா கூட்டணி, அன்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு பேர். 2021 நீங்கள் தேர்ந்தெடுத்தது திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே இருந்த கூட்டணி. உள்ளாட்சி தேர்தலிலே இப்போ மேயர் உட்கார்ந்துருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலிலே 90% இடங்களிலே நீங்கள் தேர்ந்தெடுத்தது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி. ஆக 3 தேர்தல்களிலே மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறீர்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதை தொடர்ந்து வந்த உள்ளாட்சி தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறீர்கள். 4வது தேர்தலிலேயும் நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியே நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்ன காரணங்கள்னு நான் சொல்லணும், முடிவை மட்டும் சொன்னால் போதாது, காரணங்களை சொல்லணும். காரணங்களை சொல்கிறேன். 10 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. என்ன செய்திருக்கிறார்கள்? இந்தியாவுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? திருக்குறள் ஒன்று இருக்கு, அவரவர் எச்சத்தால் காணப்படும். 10 ஆண்டுகள் கழித்து என்ன விட்டு வச்சிருக்காங்க? 10 ஆண்டுகள் டாக்டர் மன்மோகன் சிங் அரசு 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தது. நாங்கள் ஆட்சியிலிருந்து இறங்கிய போது இந்தியா வளமான நாடாக இருந்தது. சராசரி வளர்ச்சி 7.5%. பல திட்டங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய திட்டங்களை உருவாக்கினோம். உதாரணமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம், கல்வி உரிமை சட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் என்று பல நிலைத்த திட்டங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அரசு தந்தது. அந்த அரசில் காங்கிரஸ் மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்றக் கழகமும் இருந்தது. தமிழ்நாடு பூரா நெடுஞ்சாலைகளை போட்டோம். தமிழ்நாடு பல்லாயிரம் வங்கி கிளைகளை திறந்தோம். கல்வி கடன் திட்டத்தை உங்களுக்கு தந்தோம். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி கடன் கிடைத்தது. இந்து முஸ்லிம் கலவரங்கள் நடைபெறவில்லை. ஆங்காங்கே எங்கேயாவது பிரச்சனை எழுந்ததால் உடனடியாக அந்த பிரச்சனை தீயை அணைத்தோமே ஒழிய அந்த தீயை வளர்த்து விடவில்லை. 10 ஆண்டுகள் கழித்து 24 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து விடுபட்டார்கள். இந்தியா வளர்ச்சி அடைந்தது. வளர்ச்சி அடைகின்ற நாடு என்று உலகம் ஏற்றுக்கொண்டது. 10 ஆண்டுகள் ஜனநாயகம் பிழைத்திருந்தது. 10 ஆண்டுகள் கழித்து ஜனநாயகம் பிழைத்திருந்ததால் தான் மோடி வெற்றி பெற முடிந்தது. இன்று மோடி அவர்கள் செய்வதை நம்முடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு செய்திருந்தால் மோடி பிரதமராக வந்திருக்கவே முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கி, பாரதிய ஜனதா கட்சியின் முதலமைச்சர்களை சிறையிலே அடைத்து, பாரதிய ஜனதா கட்சி மீது வழக்குகள் தொடர்ந்து செய்திருந்தால் மோடி அவர்கள் வந்திருக்கவே முடியாது. நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஜவஹர்லால் நேரு, பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்கள் வழியிலே வந்ததால் ஜனநாயகம் பிழைத்திருந்தது. ஜனநாயகத்துக்காக போராடியவர்கள், சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் நம்மை தலைமையேற்று நடத்தியதால் ஜனநாயகம் இருந்தது. அந்த ஜனநாயகத்தில் தான் மோடி அவர்கள் தப்பி தவறி பிரதமராக வந்து விட்டார். 10 ஆண்டுகள் நம்முடைய எச்சத்தை பாருங்கள். 10 ஆண்டுகள் கழித்து மோடியுடைய எச்சங்கள் என்ன? வேலை இல்லாமை, விலைவாசி உயர்வு. மோடி என்று நினைத்தாலே வேலை இல்லாமை தான் கண்ணுக்கு முன்னாடி வருகிறது. மோடி அவர்கள் என்று நினைத்தாலே விலைவாசி உயர்வு தான். விலைவாசி உயர்வை பற்றி நான் சொல்ல வேண்டாம். நாள்தோறும் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். நாள்தோறும் ஷாம்பு விலை 1 ரூபா, இன்னைக்கு 5 ரூபா. பள்ளிக்கூட பை விலை 250 ரூபா, இன்னைக்கு 600 ரூபா.
எந்த விலையை எடுத்தாலும் சொல்லுங்க, அந்த பொருளை தொட்டாலே ஷாக் அடிக்குது. எந்த விலை குறைந்திருக்கிறது? கேஸ் விலை நாம் ஆட்சியை விட்டு விலகும் போது 400 ரூபாய், இன்னைக்கு 1130 ரூபாய். பெட்ரோல் விலை, கச்சா எண்ணெய் $145 வித்த போது நாம் பெட்ரோலை 75 ரூபாய்க்கு தந்தோம், டீசலை 65 ரூபாய்க்கு தந்தோம். இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை 145 அல்ல, $85 தான். $85 அன்னைக்கு $145, $145 $85 குறைஞ்சிருக்கு. ஆனால் பெட்ரோல் விலை 75 ரூபாயிலிருந்து 103 ரூபாயாக உயர்ந்திருக்கு. பெட்ரோல் டீசல் விலை வரியிலேயே ஆண்டொன்றுக்கு மோடி அரசுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் கிடைக்கிறது. 2.5 லட்சம் கோடி ரூபாய் உங்க பணம், உங்களிடமிருந்து உறிஞ்சிய பணம். உங்களிடமிருந்து உறிஞ்சிய பணத்தில் அவர் இன்று ஆட்சி நடத்துகிறார். 2.5 லட்சம் கோடி ரூபாய் உங்களுக்கு வந்திருக்க வேண்டிய பணம். உங்களிடமிருந்து 2.5 லட்சம் கோடி ரூபாயை உறிஞ்சுகிறாரே ஒழிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு 22% என்று வரியை குறைத்து, தனி நபர்களுக்கு 34%, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு 22%. நான் இப்போ வழக்கறிஞராக இருந்து சம்பாதிக்கிறேன்னா 134 ரூபா நான் வரி கட்டணும். ஆனால் கார்ப்பரேட் முதலாளிகள் 10,000 கோடி 15,000 கோடி, காலாண்டுக்கு 20,000 கோடி, காலாண்டுக்கு 20,000 கோடி லாபம் சம்பாதிக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு 22% வரி. அவர்களுக்கு வரி சலுகை, உங்கள் மீது வரி திணிப்பு. ஜிஎஸ்டி சட்டம் எல்லாத்துலேயுமா ஜிஎஸ்டி சட்டம். இந்த சட்டத்தையா நாங்கள் கற்பனை செய்தோம்? ஜிஎஸ்டி சட்டம் என்பது ஏழை எளிய மக்களை துன்பப்படுத்துகிற சுமையாக இருக்கக்கூடிய சட்டம். இந்த சட்டத்தை நாங்கள் உலகத்தில் எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி ஜிஎஸ்டி கிடையாது. பணக்காரர்கள் தான் ஜிஎஸ்டி கட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏழைகள் தான் 86% ஜிஎஸ்டியை கட்டுகிறார்கள். பணக்காரர்கள் கட்டுவது 14% தான். கார்ப்பரேட் முதலாளிகள் கட்டுவது ஜிஎஸ்டி வருமானத்தில் 1.25 லட்சம் வந்துச்சு, 1.25 லட்சம் கோடி வந்துச்சு, 2 லட்சம் கோடி வந்துச்சுங்கிறாங்களே. 86% ஏழை எளிய மக்கள் அன்றாட பொருள்களை வாங்குவதற்காக ஜிஎஸ்டி சட்டம். ஆக மோடி என்றவுடன் விலைவாசி உயர்வு தெரிகிறது, வேலை இல்லாமை தெரிகிறது. இன்னைக்கு சர்வதேச தொழிலாளர் நிறுவனம் ILO 10 நாட்களுக்கு முன்னாடி ஐநா மூலமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கை என்ன சொல்கிறது? இந்தியாவிலே இளைஞர்கள் மத்தியிலே வேலை இல்லாமை 35%லிருந்து 65% உயர்ந்திருக்கிறது. பட்டதாரி மாணவர்கள், பட்டம் பெற்றவர்கள், கிராஜுவேட்ஸ் மத்தியில் வேலை இல்லாமை 42%. இன்றைய காலை செய்தி, IIT படித்த மாணவர்கள், IITயிலிருந்து படித்த மாணவர்கள் 30% வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். 30% வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு நடந்த வேலையில் 68 லட்சம் இளைஞர்கள் விண்ணப்பிக்கிறார்கள், 48 லட்சம் இளைஞர்கள் எழுதுகிறார்கள். 2 நாட்கள் கழித்து அந்த இரட்டை இன்ஜின் அரசு, டபுள் இன்ஜின் அரசு இந்த தேர்வு தாள் கசிந்து விட்டதென்று அந்த தேர்வையே ரத்து செய்கிறது. ஆக மோடி என்றவுடன் விலைவாசி உயர்வு தெரிகிறது, மோடி என்றவுடன் வேலை இல்லாமை தெரிகிறது, மோடி என்றவுடன் ஜனநாயகத்தை கழுத்தை நெரிப்பது தெரிகிறது, எதிர்க்கட்சி தலைவர்களை ஒடுக்குவது தெரிகிறது. எந்த அளவுக்கு இந்த அடக்குமுறை நடந்திருக்கிறது என்றால், நான் உங்களை கேட்குறேன், கற்பனை செய்து பார்த்தீர்களா? யாராவது கற்பனை செய்து பார்த்தீர்களா? 2 ஆண்டுகளுக்கு முன்னால் விபரீத கற்பனையாக இருக்கலாம்,
திரைப்பட தயாரிப்பாளர்கள், நாவலாசிரியர்கள், சிறுகதை ஆசிரியர்கள், கவிஞர்கள் எல்லாம் கற்பனை செய்கிறாங்க. அவர்கள் கூட கற்பனை செய்து பார்க்கவில்லை, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை மத்திய அரசு கைது செய்யலாம் என்று யாராவது கற்பனை செய்து பார்த்தீர்களா? அது நடந்திருக்கேன் இன்னைக்கு. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை மத்திய அரசு கைது செய்யலாம் என்று எந்த சட்டத்தில் இருக்கு? எந்த சட்டத்தில் எழுதியிருக்கு? இது நடந்திருக்கு. இது யாருக்கு எச்சரிக்கை? அனைத்து பாரதிய ஜனதா கட்சி அல்லாத முதலமைச்சர்களுக்கு எச்சரிக்கை. முதலமைச்சரை நான் கைது செய்ய முடியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் ஆளுநரை சந்தித்து முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து சட்டமன்றத்துக்குள்ளே நுழைந்து முதல் உரையாற்றி என்னுடைய மக்களுக்கு இந்தந்த காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்று அறிவித்து அமைச்சரவையிலிருந்து வெளியில் வர்றாரு. சட்டசபைக்கு வெளியில் வரும்போது அவர் கைது செய்யலாமா? அப்போ எதுக்கு தேர்தல்? எதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்? எதற்கு அவர்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கணும்? எதற்கு ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்யணும்? கேஜ்ரிவால் அவர்களை 3 ஆண்டுகள் கழித்துத்தான் கைது செய்வோம் என்று சொல்கிறார்கள். 3 ஆண்டுகள் கழித்து ஒரு முதலமைச்சரை கைது செய்ய முடியும் என்றால் 3 மாதங்களிலேயும் கைது செய்யலாம் இல்ல? 3 மாதங்களிலே கைது செய்யலாம் என்றால் 3 வாரங்களிலேயும் கைது செய்யலாம் இல்ல? 3 வாரங்களிலே கைது செய்ய முடியும் என்றால் 3 மணி நேரத்தில் கைது செய்யலாம் இல்ல? நீங்கள் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பீர்கள், நான் பிரதமர், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, உன்னை கைது செய்கிறேன். அப்போ எதுக்கு தேர்தல்? தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த கைது செய்த முதலமைச்சர்களை வெளியே விட மாட்டார்கள். மற்ற நாடுகளில் நடக்கிற கூத்து இந்த நாட்டில் நடக்குது, பொங்கி எழ வேண்டும். மற்ற நாடுகளிலே நடக்கிற கூத்து இந்த நாடுகளிலே நடக்குது. வெனிசுவேலாவில் ஒரு தேர்தல் நடக்க போகுது ஜூலை மாதம் 28ஆம் தேதி. அந்த தேர்தலில் இன்றைய ஜனாதிபதி மீண்டும் வேட்பாளராக நிற்கிறார். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சேர்த்து மச்சாடோ என்பவரை வேட்பாளராக நிறுத்துகிறார்கள். அந்த நாட்டு தேர்தல் கமிஷன் அறிவிக்கிறது, இந்த எதிர்க்கட்சி வேட்பாளர் தேர்தலில் நிற்பதற்கு தகுதியே கிடையாது. எப்படி? அப்போ வாக்குச்சீட்டில் ஒரு பேர் தான் இருக்குமா? ஜூலை 28ஆம் தேதி அந்த தேர்தல் கமிஷன் அறிவிக்கப் போகிறது, இன்றைய ஜனாதிபதி 99% வாக்குகளில் வெற்றி பெற்றார்னு அறிவிக்க போகுது. ஜூலை 29ஆம் தேதி பத்திரிகை திறந்து பாருங்க. அந்த பாதையிலே இந்தியா போய்கொண்டிருக்கிறது. ஆக விலைவாசி உயர்வு, வேலை இல்லாமை, ஜனநாயக படுகொலை, இதுதான் மோடி அவர்களுடைய எச்சங்கள். 10 ஆண்டுகள் அதிமுகவுடைய எச்சங்கள் யாருன்னு அவங்களுக்கே தெரியாது. 10 ஆண்டுகள் இருந்தீங்களே, என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி பெரியசாமியை காட்டுவார், ஓபிஎஸ் இபிஎஸ்ஸை காட்டுவார். என்ன செஞ்சீங்கன்னு அவங்களே சொல்ல முடியல. எந்த மேடையிலையும் அதிமுக மேடையிலே 10 ஆண்டுகளிலே என்ன செய்தோம் என்று சொல்ல முடியவில்லை. இந்த 3 ஆண்டுகளிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த முத்தான திட்டங்களை, முத்திரை திட்டங்களை நான் சொல்கிறேன். 1,15,00,000 குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை. ஆண்களும் கைதட்டுவதை பார்த்து நான் பாராட்டுகிறேன். காரணம், அவங்களுக்கு லாபம். உங்களுக்கு தான் 1000 ரூபாய் நினைக்காதீங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலைன்னா அவங்கள போய் பணம் கேட்பீங்க. ஆக உங்களுக்கு லாபம், அவங்களுக்கு மிச்சம். லாபம் மிச்சம். ஒரே கல்ல 2 மாங்காய். 1000 ரூபாய் கொடுத்து உங்களையும் மகிழ்வித்திருக்கிறார், உங்களையும் மகிழ்வித்திருக்கிறார். நகர பேருந்துகளில் இலவச பயணம். ஒரு கெட்டிக்கார அம்மா இருந்தாங்க மதுரையில் டவுன் பஸ்ஸில் ஏறி திண்டுக்கலுக்கு போயிட்டாங்க. திண்டுக்கல் டவுன் பஸ்ஸில் ஏறி திருச்சிக்கு வந்தாங்க. திருச்சி டவுன் பஸ்ஸில் ஏறி உளுந்தூர்பேட்டை டவுன் பஸ்ஸில் ஏறி செங்கல்பட்டு டவுன் பஸ்ஸில் ஏறி தாம்பரம் டவுன் பஸ்ஸில் ஏறி சென்னை வந்து கல்லூரியிலே படிக்கக்கூடிய தன்னுடைய மகளை பார்த்துவிட்டு 1366 ரூபா மிச்சம் பண்ணிட்டு அதே வழியில் சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, உளுந்தூர்பேட்டு, திருச்சி, திண்டுக்கல், மதுரைன்னு போயிட்டாங்க. தயவுசெய்து எல்லாரும் பண்ணிடாதீங்கம்மா. அப்புறம் போக்குவரத்து துறை போண்டி ஆகிடும். காலை சிற்றுண்டி திட்டம்
பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அன்று கேலி பேசினார்கள். ஆனால் இன்று நாடு முழுவதும் மதிய உணவு திட்டம் கட்டாய திட்டம். அதே அளவுக்கு புகழும் பெயரும். இன்றைய தேதியை குறிச்சுக்குங்க, நேரத்தை குறிச்சுக்குங்க. பெருந்தலைவர் காமராஜருடைய மதிய உணவு திட்டம் அவருக்கு நாடு முழுவதும் புகழையும் பெயரையும் பெற்று தந்ததோ அதைப்போல் அந்த காலை சிற்றுண்டி திட்டம் ஒரு நாள் நாடு முழுவதும் பரவும். நாடு முழுவதும் மு.க. ஸ்டாலின் பெயரும் புகழும் ஓங்கும். புதுமை பெண் திட்டம். இப்போ சென்னை கலெக்டர் ஒரு பெண், சென்னை மேயர் ஒரு பெண், என்னுடைய சிவகங்கை கலெக்டர் ஒரு பெண், புதுக்கோட்டை கலெக்டர் ஒரு பெண். அவங்களாம் கலெக்டராக வரும்போது நம்ம பொம்பளை பிள்ளைங்க கலெக்டராக வரப்படாதா? வரலாம். கல்லூரியில் படிக்கணும். பள்ளிக்கூடத்தில் படித்தா போதாது, கல்லூரியிலே படிக்கணும். கல்லூரியிலே உங்களுடைய பெண் குழந்தைகள் படிப்பதற்காக இன்னைக்கு 2,73,000 பெண்கள் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை பெற்று கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ திட்டங்களை சொல்ல முடியும். முத்தான திட்டங்கள், முத்திரையான திட்டங்கள், நினைவிலே நிற்கக்கூடிய திட்டங்கள், நிலைத்து நிற்கக்கூடிய திட்டங்கள், நம்முடைய சமுதாய நீதி கிடைப்பதற்கான திட்டங்கள். ஆக வேலை இல்லாமையை ஒழிப்பதற்கு, விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு, மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு, மக்களுக்கு வளர்ச்சி ஏற்படுவதற்கு, மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, இந்து முஸ்லிம் என்ற பேதங்கள், இந்து முஸ்லிம் என்ற காழ்ப்பு, இந்து கிறிஸ்டியன் என்ற பகை பேச்சுக்கள் இவையெல்லாம் இல்லாமல் தமிழ்நாடு அமைதியான பூமியாக இருக்க வேண்டும் என்றார். வடநாட்டிலே இருப்பதைப் போல கலவர பூமியாக தமிழ்நாடு மாறிவிடாமல் இருக்க வேண்டும் என்றார். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். உதயசூரியன் சின்னத்திலே நிற்கக்கூடிய வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். அவர் நாடாளுமன்றத்துக்கு போவதென்பது எதற்காக? நாடாளுமன்றத்துக்கு போவதென்பது முதல் கடமை ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். 2024க்கு பிறகு இன்னொரு தேர்தல் நடக்க வேண்டும். 2029 ஒரு தேர்தல் நடக்க வேண்டும். வேலையில்லாமை பிரச்சனை தலையான பிரச்சனை, அதை ஒழிக்க வேண்டும். விலைவாசிகளை கட்டுப்படுத்த வேண்டும். அனைத்து மக்களும் பகையில்லாமல், காழ்ப்பில்லாமல், வெறுப்பில்லாமல், சாதி மத சண்டைகள் இல்லாமல் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும். அமைதி பூமியாக இந்தியா விளங்க வேண்டும் என்பதற்காக அவரை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.